இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் மகர ராசி என்பர்கள், கும்பராசி என்பர்கள் மற்றும் மீனராசி என்பர்களுக்கான அடுத்த வார ராசி பலனை பற்றி பார்க்க போகிறோம். 7/4/2025 13/4/2025 வரை என்ன நடக்குன்றதை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல மகர ராசி என்பர்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா 9வது வீட்டில் கேது பகவான் இருக்கிறாரு. கடந்த கால தவறான முடிவுகள் மன அமைதியின்மை மற்றும் வீட்டு பிரச்சனைகள் ஏற்படுத்தும். இந்த சூழ்நிலையில் குடும்ப உறுப்பினர்களுடன் அமர்ந்து ஒவ்வொரு பிரச்சனையும் சமாளிங்க. இல்லைன்னா விஷயங்கள் தவறாக நடந்துச்சுன்னா நீங்கள் தனிமையில் இருக்கையில் எது சரி எது தவறு என்பதை தீர்மானிக்க முடியாமல் இருப்பீங்க. குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் 5வது வீட்டில் இருக்குது. அதனால் உங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்தாலும் அவர் பார்த்துக்கிறாரு. எந்த நிதி நெருக்கடியையும் உங்களுக்கு வருது, வருமானம் வேகமாக உயருது. ஆனால் நீங்கள் கைவிட்டு பணம் நழுவுவதை பார்ப்பீங்க. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இருக்குது, பார்த்து நடந்துக்கிறங்க. உங்கள் நண்பர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும். சில சின்ன விஷயங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்து பேசணும், இல்லைன்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். இது வீட்டின் அமைதியை குலைச்சிரும். நீங்கள் மனதில் தவறான உணர்வுகள் எழும் வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் பல நல்ல கிரகங்களின் செல்வாக்கின் காரணமாக மன உறுதி பலப்படும். அதன் உதவியுடன் உங்கள் தொழில் வாழ்க்கையில் புதிய சாதனைகள் அடைவீங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு இது போன்ற பல வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் உங்கள் ராசிக்காரவங்க தொழில் ரீதியாக இந்த நேரம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இந்த வாரம் கிரகங்களின் நல்ல நிலை உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும். நீங்கள் உயர்கல்வித்துறையுடன் தொடர்பு உடையவர்களாக இருந்தால் வாரத்தின் நடுப்பகுதி மற்றும் கடைசி பகுதி உங்களுக்கு ரொம்ப மங்களகரமானதாக இருக்கும். இந்த நேரத்தில் ஒவ்வொரு பாடத்தையும் சரியாக புரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லை. பரிகாரம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு தானம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். பல முக்கியமான தருணங்கள் நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். நீங்கள் செஞ்ச நல்ல செயல்களால் அனைவரின் கவனத்தையும் மையமாக கொள்வீங்க. உங்களுடைய சில திட்டங்கள் தாமதமாகலாம் என்பதால் இதை ஒரு சிட்டிகை உப்புடன் எடுத்துக்கிறங்க. வயிற்று வலி அல்லது கடுமையான முதுகுவலி போன்ற சில உடல் ரீதியான உடல்நல பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. இது உங்கள் மனதில் துயரத்தை ஏற்படுத்தும். இந்த வாரம் உங்கள் மனத்திறனை பலவீனப்படுத்தும். நீங்கள் ஒரு நண்பரின் தேவைகளுக்காக கொஞ்சம் பணம் கொடுத்துருப்பீங்க. உங்கள் நண்பர்களுடன் கடனாக கொடுத்த பணம் ரொம்ப விரைவில் திரும்ப செலுத்தப்படும். குடும்பத்தில் உங்கள் நிலப்பாடு அதிக மதிப்புடையதாக இருக்கும். மேலும் குடும்ப உறுப்பினர்களிடையே உங்கள் செல்வாக்கு முக்கியத்துவம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் பழைய வீட்டிலிருந்து புதிய வீட்டிற்கு மாற வேண்டிய அவசியத்தை நீங்கள் உணரலாம். இந்த வாரம் புதிய அடுக்குமாடி குடியிருப்பை முன்பதிவு செய்வதற்கான சரியான வாய்ப்புகள் இருக்குது. சில தடைகள் முன்கூட்டியே வருது. பதவி உயர்வு உங்களுக்கு எளிதில் வராது. வரவிருக்கும் அனைத்து வேலைகளையும் நேரத்துக்கு முன்னே முடிக்க உறுதி செஞ்சுக்கிறங்க. நீங்கள் உங்களை எப்படி சுமந்துட்டு போகிறீங்க, எப்படி பேசுகிறீங்க, மற்றவங்களை எப்படி பாதிக்குது என்பதை நீங்கள் அறியணும். உங்கள் துணையை எளிதில் கவருவீங்க. உங்கள் வார்த்தைகள் உங்கள் துணையின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்களிடம் உதவி கேட்ட ஒருவரிடம் உங்கள் பணத்தை இழக்க போகிறீங்க. பணத்தை திரும்ப பெற முடியாமல் போகலாம். அவ்வளவு எளிதாக கடன் கொடுக்காதீங்க. நீங்கள் உங்கள்கிட்ட பேச்சு திறமையோடு பேசினா நீங்களும் பேசத்தான் வேண்டி வருது. அதனால் எதிராளி எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நடந்துக்கிட்டால் அவங்களுக்கு நல்லது. கும்பராசி என்பர்களை அடுத்து எடுத்துக்கிடுவோம். கும்பராசி என்பர்களுக்கு 8வது வீட்டில் கேது பகவான் இருக்கிறாரு. உங்கள் உடல்நலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். முன்பை விட நல்லா சாப்பிடுவீங்க. உங்கள் வாழ்க்கை முறையை நல்லா பராமரித்து நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிங்க. உங்கள் ராசியிலேருந்து 4வது வீட்டில் குரு பகவான் இருக்கிறார். இந்த வாரம் எந்த வகையான சின்ன ரியல் எஸ்டேட் மற்றும் நிதி பரிவர்த்தனைகளுக்கும் ரொம்ப மங்களகரமானதாக இருந்தாலும் பெரிய முதலீடுகளை செய்வதை தவிர்த்துருங்க. அப்படி செய்யலைன்னா ஒரு பெரியவர் அல்லது அனுபவம் வாய்ந்த நபரின் உதவியை பெறுங்க. பணத்தை எந்த ஒரு பெரிய முதலீட்டிலும் முதலீடு செய்ய
அறிவுறுத்தப்படுறீங்க. இந்த வாரம் நெருக்கமான ஒருவர் அல்லது குடும்ப உறுப்பினர் ஒருவர் உங்கள்கிட்ட விசித்திரமாக நடந்துக்கிடுவாங்க. நீங்கள் சங்கடமாக உணர்வது மட்டுமல்லாமல் ஆனால் புரிஞ்சுக்கிறதுல உங்கள் நேரத்தையும் சக்தியும் வீணாக்க போகிறீங்க. வெளிநாடுகளுடன் தொடர்புடைய வணிகம் செஞ்சீங்கன்னா சில சட்ட சிக்கல்கள் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதில் சிக்கலை அது ஏற்படுத்தும். உங்கள் ஆவணங்களை ஆரம்பத்திலிருந்தே தயாராக வச்சிருப்பதன் மூலம் பல வழிகளில் இதிலிருந்து உங்களை பாதுகாத்துக்கலாம். தேர்வு செய்ய முடிவுகளுக்காக காத்திருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்கள் காத்திருப்பு முடிவடையும். இந்த நேரம் உங்களுக்கு சில நல்ல செய்திகளை கொண்டு வரும். குறிப்பாக படிப்புக்காக குடும்பங்களை விட்டு விலகி இருக்கும் மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் பெற்றோரிடமிருந்து ஊக்கத்தை பெற நிறைய வாய்ப்பு இருக்குது. பரிகாரம் பார்த்திங்கன்னா ஏழைகளுக்கு உணவு தானம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். கும்பராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா கவலைப்படுவோம் மாதிரி நடந்துக்கக்கூடாது. பதட்டமாக இருக்கிறீங்க. மனதளவில் உங்களுக்கு அதிக அழுத்தம் இருக்குது. பதட்டங்களை குறைச்சிக்கிறங்க. பொறுப்புகளை அப்போ தான் சரியாக முடிக்க முடியும். உங்கள் கண்ணுக்கு தெரியாத நோயிலிருந்து நீங்கள் மீள்வீங்க. உட்கொள்ளும் இயற்கை பழங்களால் இந்த நோய் போகும். நீங்கள் வேறு மதத்தை சேர்ந்த ஒரு துணையுடன் திருமணம் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா பெற்றோர்களிடமிருந்து தெரிவிக்க தயங்கியதை உங்கள் நண்பர் மூலம் தெரிவிக்கணும். உங்கள் கருத்து முக்கிய பங்கு அளிக்கும். அதனால் குடும்பத்தில் நீங்கள் தேவைப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. குடும்ப உறுப்பினர்கள் மீதான உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். உங்கள் நண்பன் அல்லது குடும்பத்தினருக்காக நீங்கள் சமீப காலத்தில் செஞ்ச கடின உழைப்புக்கு பின்னாடி நீங்கள் ஏதாவது பயணம் மேற்கொள்வீங்க. நீங்கள் ஒரு நிகழ்வை நீண்ட காலமாக திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அது வெற்றியும் அடையும், பாராட்டும் பெறுவீங்க. அதிக வாய்ப்பு இருக்குது. அதை செயல்படுத்த ஒரு சரியான வாய்ப்பு கிடைக்கிது. இந்த வாரம் உங்கள் துணை உங்களை புரிஞ்சுக்கிறாம தவறாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. இந்த வாரம் அமைதியாக பேசி சமரசம் பேசுங்க. நிலுவையில் உள்ள அனைத்து கிரெடிட் கார்டு இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தொகை குறைவாக இருப்பதை நிம்மதியாக உணர்வீங்க. உங்கள் குடும்பத்தில் கொஞ்ச காலமாக சில அமைதியின்மை இருக்கும். பதில் சொல்லி கொண்டிருக்கவுக்கு பதிலாக அதை புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும். நீங்கள் மீனராசி என்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு வீட்டிலேயே ராகு பகவான் இருக்குது. உங்கள் வேலையில் கவனம் செலுத்தணும். சிரமம் ஏற்படுது. இந்த நேரத்தில் உங்கள் உடல்நிலை முழுமையாக நல்லா இல்லை. நீங்கள் மருந்து எடுத்துக்கிறணும். உங்கள் ரசனை மற்றும் மனநிலை இயல்பை விட மோசமாயிரும். கடந்த காலத்தில் கேது உங்கள் ராசியிலேருந்து 7வது வீட்டில் இருக்கும். ஏதேனும் பணத்தை முதலீடு செஞ்சுருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்கள் பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கும். இது உங்களுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தும். எந்த ஒரு முடிவையும் அவசரப்படாமல் சிந்தனையுடன் எடுக்கிறது நல்லது. இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும் நேரத்தில் ஒரு நண்பர் அல்லது நெருங்கிய நபர் உங்களை காட்டி கொடுப்பார். எந்த ஒரு தேவைக்கும் மற்றவங்கள அதிகம் சார்ந்திருக்க வேணாம். இல்லைன்னா நீங்கள் பின்னாடி பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இந்த வாரம் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பணிகளுக்கு பொறுப்பேற்க நேரிடும். அதனால் உங்கள் பணிச்சுமை உங்களுக்கு ஜாஸ்தி. எளிதாக முடிங்க. அதனால் உங்கள் பணிக்காகவும் பணிச்சுமை அதிகரிக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு முடிச்சிருங்க. இது பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தை அதிகரிக்கும். ஒரு பணியை கூட சரியான நேரத்தில் முடிப்பதில் நீங்கள் தோல்வி அடைவீங்க. இந்த வாரம் மாணவர்களாக இருந்தால் முழுமையாக ஓய்வெடுக்க விரும்புவீங்க. ஆனால் உங்கள் உறவினர்களின் திடீர் வருகை உங்கள் திட்டங்களை சீர்குலைக்க வாய்ப்பு இருக்குது. ஆரம்பத்திலிருந்தே இந்த சாத்தியத்தை நீங்கள் தயார்படுத்திக்கணும். எரிச்சலடைய வேணாம். இல்லைன்னா உங்கள் முழு வாரமும் பாழாயிரும். பரிகாரம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ராகு கிரகத்திற்கு யாகம் செய்யணும். தனிப்பட்ட மற்றும் தொழில் அணுகுமுறை பிரச்சனையே இருக்குது. குழப்பமாகவும் கோபமாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. தவறான நேரத்தில் தவறான விஷயங்களை சொல்லலாம். அது தவறான நேரத்தில் தவறான நடவடிக்கைகள் எடுக்கலாம். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அமைதியாகவும் கண்ணியமாகவும் இருக்கணும். நீங்கள் ஒரு ஆஸ்மா நோயாளியாக இருந்தால் திடீர்னு மூச்சு திணறல் ஏற்படுது. இன்ஹேலரை வச்சு பாதுகாத்துக்கிறங்க. பிடிக்காத சில விஷயங்களுக்கு உங்கள் நண்பர்கள் உங்களை தூண்டுவாங்க. சகாக்களின் அழுத்தத்திற்கு அடிபணிய வேணாம். ஒழுக்கக்கேடான செயல்களை செய்ய வேணாம்.
அந்த மாதிரி நண்பர்களை தவிர்த்துருங்க. உங்கள் மனைவியின் உடல்நிலை குறித்து நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா நரம்பு மண்டலம் தொடர்பான சில பிரச்சனைகள் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கிறங்க. கடுமையான நோயாக மாறுவதற்கு முன்னாடி மருத்துவர்கிட்ட போயிருங்க. தொழில் நிமித்தமாக நீங்கள் நிறைய பயணம் செய்ய வேண்டி வருது. சோர்வாக உணர்வீங்க. இருந்தாலும் பிரபலங்களை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது. நிறைய பலன்கள் கிடைக்கும். உங்கள் வேலையில் நீண்ட நேரம் கடின உழைப்பு உங்கள் மேலதிகாரிகளால் கவனிக்கப்படாமல் போயிடும். மேலும் உங்கள் பணி அங்கீகரிக்கப்படாமல் போகலாம். இந்த வாரம் நீங்கள் மன உளைச்சலுடன் வேலை செய்ய வேண்டி வரும். இந்த வாரம் உங்கள் காதல் துணைவியுடன் சில தவறான புரிதல்கள் ஏற்படும். சர்ச்சைக்குரிய விவாதங்களை தவிர்த்துருங்க. நீங்கள் ஒரு சின்ன வீட்டிலேருந்து பெரிய வீட்டுக்கு மாற திட்டம் போட்டிருந்தீங்கன்னா ஒரு வீட்டை வாங்க கடன் வாங்க நேரிடும். உங்களுக்கு நெருக்கமான ஒருத்தவங்கள்ட்ட இருந்து சில கடுமையான வார்த்தைகள் நீங்கள் தாங்க வேண்டி வரும். ஆனால் நீங்கள் சொல்வது சரிதான் அப்படின்னு உங்கள் மீது தவறான குற்றம் சாட்டப்படலாம். சரிதானா இல்லையான்னு அவங்க யோசிப்பாங்க. நீங்கள் அமைதியை கடைப்பிடிக்கணும். இதுவரை அந்த பதிவில் மகர ராசி என்பர்கள், கும்பராசி என்பர்கள் மற்றும் மீன ராசி என்பவர்களுக்கான அடுத்த வார ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். 7/4/2025 13/4/2025 வரை என்ன நடக்குன்றதை பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.